அட்சய திதியினுடைய நோக்கமே என்ன? மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தின் பெயர் அட்சய பாத்திரம். அதில் எடுக்க எடுக்க அன்னம் வருகின்றதைப் போல அட்சய திருதிக்கு ஒரு ஏழைக்காவது ஒருபடி சோறு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய மரபு. அதனால தான் மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி நமக்கு ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய மரபு மாறாத சங்கிலி தொடர் அழுபதாத நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை இந்த வீரிய வெடிகளில் இந்த மண்ணுக்கு விளைத்த மகாபெரிய சுவாமிகள் எழுதுறாரு. டே, மனுஷனாக பிறந்தா டெய்லி தானம் தர்மம் பண்ணணும், அதுவும் பெண்ணால் தான் முடியும். எப்படி பண்ணணும்னு சாப்பாட்டை பற்றி எழுதுறாரு. தினசரி பெண்கள் அரிசி களையும் போது ஒரே ஒரு பிடி அரிசியை எடுத்து ஒரு டின்னில் போடுங்க. 30 நாளில் டின்னு நிறைஞ்சிடும். 31வது நாள் கொண்டு போய் கோவிலுக்கு கொடுங்க. 10 பேருடைய சாப்பாடு வயிறு ஃபுல்லாகும். அடுத்த மாதம் கோவிலுக்கு கூடாதீங்க, ஏதேனும் ஒரு மடத்துக்கு கொடுங்க, இல்லைன்னா ஒரு ஏழைப்பாளைகள் இருக்கக்கூடிய விடுதிக்கு கொடுங்க. ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே.